இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு இந்த இப்படி என்ன நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவும் ராணுவும் வந்து காலையில் செம்மையாக சண்டை போட்டாங்க. இப்போ ரொம்ப நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வழக்கமாக இதை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க, திடீர்னு அதுக்கப்புறம் நல்லா பேசிப்பாங்க. ஸோ இப்போ சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா, அங்கே மேனேஜர் சைட்லேருந்து எம்ப்ளாயி சைடு வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவங்கக்கிட்ட உட்காந்து பேசும்போது முத்துக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நேற்றுருந்தே வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போது வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்தை வந்து மாற்றி வேறு பேசி அவர் வந்து மஞ்சரிக்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி மரியாதை கொடுக்காம பேசுகிற விஷயங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. அவங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அதனால் எங்களை அவங்க மரியாதையோடு தான் வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அவர் போட்ட ரூலையே அவர் அகெயின்ஸ்டாக வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் பண்ணார். அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போது ராணவ் கிட்ட வந்து சொல்லும்போது, ஏதாவது முத்துக்குமரன் சொன்னால் எதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டுறீங்க? தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அட்வைஸை வந்து கொடுத்துட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ராணுவ புரிஞ்சிக்கவே முடியல. அவர் ஏதோ சரி சீரியஸாக ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சா, இப்போ சௌந்தர்யா கிட்ட வந்து கேட்குறாரு. சௌந்தர்யா, அன்னைக்கு நீ வந்து என்ன ரெஸ்ட் ரூம் போகாதன்னு சொன்னல, நான் ஹெல்மெட் போடாததுக்கு. அந்த ஒரு விஷயம் வந்து அப்போது பெருசாக நம்ம சண்டை போட்டோம். பட் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, சரி இப்போ என்ன இப்போ பேசணுமா அதை பற்றி அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. சரி பேசு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொன்னோடனே வந்து, அதான் இப்போ பேசிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ராணுவ வந்து சொன்னோடனே சௌந்தர்யாவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்டாடே இதுக்கு தான் கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருந்தது. இல்லை நான் சாரி கேட்டேன்ல, அதாவது நீ வந்து என்கிட்ட சாரி கேட்கணுன்னு நான் சொன்னேன்ல, இப்போது நீ அதுக்கு என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து ஏதோ ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏதோ பேசி சௌந்தர்யாவை கடுப்பு ஏற்றணுன்னோ இல்லை என்னன்னு தெரியல. நேற்று நைட் இருந்தே போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இப்போ அந்த கேள்வி கேட்டாரா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா, அது எதுக்கு இப்போ பேசிக்கிட்டே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஈவினிங் சாங் போட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு கான்வர்சேஷன் அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ சாங்க்கு அப்புறம் ஏதாவது கண்டினியூ ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவங்க 2 பேரையும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.